ஃப்ரெண்ட்ஸ், இது 13/12/2024 3 நாளைக்கு ரெட் அலர்ட். திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த ரெட் அலர்ட்குள்ள சம்பவத்தை நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ பாருங்க, ஸ்டெப்பாக எப்படி தண்ணி கூடிக்கிட்டே இருக்குது. இது ஏற்கனவே இந்த எச்சரிக்கை நாங்கள் கேட்கல. இந்த எச்சரிக்கை கேட்டிருந்தேன், நாங்கள் இப்படி மாட்டல. ஆனாலும் நீங்களும் அந்த தப்பு செஞ்சிடாதீங்க. நியூஸில் என்ன வெதர் ரிப்போர்ட் சொல்கிறாங்க அதுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி ஃபாலோ பண்ணலன்னா இப்படி தான் நம்ம மாட்டிக்குவோம். பாருங்கள், தண்ணி கூடிக்கிட்டே இருக்குதுங்க. ஸ்டெப்பாக அப்படியே கூடிக்கிட்டே இருக்கு. எனக்கு லாஸ்ட் மூமெண்ட்டில் நாங்கள் என்ன செஞ்சிட்டோன்னா, எங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்க பெரிய வீட்டில் மாடிக்கு மேலே நாங்கள் வந்துட்டோம். தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஜாஸ்தி ஆனோன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, எங்களால் இங்கே வெளியே போக முடியல, ரோட்டுக்கிட்ட போக முடியல. இப்போ எங்கள் அக்கா வீடு மேடில் இருக்குது. நாங்கள் அங்கே போயிருந்தோம்னா நாங்கள் இப்படி ஒரு பிரச்சனை நாங்கள் மாட்டிருக்க மாட்டோம். அதனால் தயவு செய்து என்றைக்குமே ரெட் அலர்ட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் கால் பகுதியில் இருந்தீங்கன்னா தயவு செய்து மேடு பகுதியில் போயிருங்க. அதுதான் உங்களுக்கு சேஃபு. இது நான் சொல்கிறத இடம் எங்கன்னா, விக்ரசிங்கபுரம், திருநெல்வேலி மாவட்டம் விக்ரசிங்கபுரத்தில் திருவள்ளூர் நகர் அப்படி சொல்கிற பனியாடியான் ஸ்ட்ரீட், அந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்தது. போறாங்களே நினைச்சா அந்த வீட்டுக்கு அம்மா எப்படி போவாங்க. இந்த காட்சி பாருங்க, வெளியில் மெயின் ரோட்லேருந்து ஒருத்தங்க எடுத்து போட்டிருக்க காட்சி இது. அதில் எவ்வளோ வெள்ளம் இப்படி உள்ளே போட்டுக்கிறோம். இவ்வளோ தண்ணி நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து தான் வருது. இது அப்படியே ஆற்றுக்கு ஒரு ஓடையில் போய் அப்படியே ஆற்றுக்கு போகும். ஆறு என்பது 1000 மீட்டர் கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஆனால் ஓடை ஒரு 4 வீட்டுக்கு தாண்டினோன்னு பின்னாடி தான் ஓடை. அந்த ஓடையில் போய் அப்படியே ஆற்றுக்கு போகும். இந்த ஓடை இது வெள்ளத்துக்கு பேர் மறுநாள் எப்படி ஆயிடுச்சு பாருங்க இந்த இடம். அப்படியே எல்லா இடத்தையும் ஓட்டை எல்லாம் அந்த மேடாக இருந்த எல்லாமே படுக்குழியாகி அப்படியே தண்ணி அவ்வளோ வேகத்தினால இருக்க எல்லாமே கிடங்காயி போச்சு. ஓகே கைஸ், சேஃபாக இருந்துக்கோங்க எனி டைம். தேங்க்ஸ்.